ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 14 திங்கட்கிழமை. இன்று சித்திரை புத்தாண்டு பிறப்பு. நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் இன்று தியானிக்க இருக்கும் தலைப்பு தத்துவ நிலையை தந்தனையாண்ட என்ற தலைப்பு. ஔவை பிராட்டி தமிழுக்கு கிடைத்த பெண் கவிஞர்கள் தலை சிறந்தவர். ஔவை என்ற பெயரில் பல புலவர்கள் பல காலங்களில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஔவையார் செய்த நூல்கள் பல. அவற்றுள் ஆத்திச்சூடி, கொன்றவேந்தன், மூதுரை, விநாயகர் அகவல் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஔவையாரால் விநாயகர் மேல் பாடிய விநாயகர் அகவல் ஒரு ஞான நூல். பல தத்துவங்களை தன்னுள் அடக்கிய நூல். சீதக்கலப சிந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பல இசைப்பாட என தொடங்கும் அகவலில் தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே என்று முடிகிறது. விநாயகப் பெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடும் முறை கானாபத்தியம் என்றழைக்கப்படும். கணபதி ஓர் ஏழைக்கற்ற எளிய குழந்தை கடவுள். அவர் எல்லா இடத்திலும் எல்லா ரூபங்களிலும் நாமங்களிலும் எழுந்தருளுவார். தடைகளை நீக்கி காரிய சித்தி அளிக்கும் கடவுள் கணபதி. ஓங்கார ரூபன் கணபதி. பிரணவம் ஓங்கார மந்திரங்களின் தாய். தன்னை தொழுத பிறகே எல்லா மற்றைய வழிபாடுகளும் தொடங்க வேண்டும் என்ற வரம் பெற்றவர் விநாயகர். பூதகணங்களுக்கெல்லாம் பதி, அதனால் கணபதி என்ற நாமம். ஔவைக்கு தத்துவ நிலை அளித்து அவரை ஆண்டவர் விநாயகர். தத்துவ நிலை என்பது யாது? அதன் மகிமை யாது? தத்துவமசி என்பது வேதங்களில் கூறப்பட்டுள்ள 4 மகா வாக்கியங்களுள் ஒன்று. தத் ப்ளஸ் துவம் ப்ளஸ் அசி என்பதே தத்துவமசி என்று சொல்லப்படுகிறது. தத் என்றால் பிரம்மம், துவம் என்றால் நீ, அசி என்றால் இருப்பது. பிரம்மம் நீ என்பதே தத்துவமசி என்பதன் பொருள். விநாயகப் பெருமானே, இறைநிலையை எனக்களித்து என்னை ஆட்கொண்ட உன் மனம் கமடும் திருவடிகளை சரணடைகிறேன் என்று கூறுகிறார் ஔவை பிராட்டி. பகவான் ரமணர் உள்ளது 40 பாடலில் அது நீ என்ற அம்மறைகள் ஆத்திடவும் தன்னை இதுவென்று தேர்ந்து தான் இராது என்று பாடுகிறார். பிரம்மம் நீ என்று எல்லா வேதங்களும் உபதேசிக்கின்றன. அந்த பிரம்மம் உயிர்களின் இதயத்தில் எண்ணங்களற்று என்றும் ஒளிர்கிறது. எண்ணங்களற்று அவ்வாறு இருப்பதே பிரம்ம நிலையாகும். நீ வேறு பிரம்மம் வேறல்ல என்ற அத்வைதம் உபதேசிக்கிறார் பகவான் ரமணர். திருமூல திருமந்திரமும் இதையே பேசுகிறது. தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் தான் என்று அவன் என்று இரண்டும் தன்னில் கண்டு தான் என்ற பூவை அவனடி சாத்தினால் நான் என்று அவன் என்கை நல்லதொன்று அன்றே. தான் உயிர், அவன் இறைவன் என்று 2 தத்துவங்கள் நம்முள்ளே இருக்கும். அவற்றை கண்டு தான் என்ற அகங்கார மமகாரத்தை பூவாக்கி இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பித்தால் அந்த இறை சொரூபமே நீ, உன் சொரூபம் என்று உணரலாம் என்று அத்வைத ஞானம் போதிக்கிறார் திருமூலர். இறைநிலையை தந்து ஔவை பிராட்டியை ஆண்டு கொண்ட முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை நாமும் தொழுது இறைநிலை எய்துவோமாக. ஒரு சின்ன கதைப்பு. ஒரு கடல் பேரலை சிற்றலைகள் என்று அலைகள். ஒரு சிற்றலை பேரலையை பார்த்து அலறியது. ஐயோ, நான் அற்பமானவன், என்னை இப்போது பேரலை வந்து விழுங்கப் போகிறது என்று அலறியது ஒரு சிற்றலை. உண்மையான உன் முகத்தை நீ பார்த்ததில்லையா என்று கேட்டது பேரலை. இல்லை, நான் யார்? நான் ஒரு அலைதானே என்று கேட்டது சிற்றலை. நீ அலைதான், ஆனால் அலை உன் வடிவமல்ல, அது தற்காலிக வடிவம். நீ தண்ணீர் என்றது பேரலை. தண்ணீரா? ஆச்சரியப்பட்டது சிற்றலை. ஆம், தண்ணீர், என்னைப் போல். என் வடிவமும் தற்காலிகம்தான். அடிப்படையில் நானும் தண்ணீர்தான், உன்னைப் போல. வீணாக நீ குழப்பமடைகிறாய், கவலைப்படுகிறாய். உன் அடிப்படை தன்மை உணர்ந்தால் பிறகு அச்சமில்லை, அவலமில்லை என்றது பேரலை. அப்படியா? நீயும் நானும் ஒன்றா? ஆம். உலகத்தில் அனைத்து உயிர்களும் ஆதி இயற்கையின் மூல அடிப்படையின் வெவ்வேறு வடிவங்கள். பிரிவினை எண்ணமே எல்லா துன்பங்களுக்கும் காரணம். நாம் அது, அந்த பிரம்மம்.
ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். நண்பர்களே, வணக்கம், நன்றி.